ஓகே, இப்போ இந்த ரேலி எதுக்காக அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? எவ்ரி ஒரு வருஷமும் வந்து ஜூன் மந்த் வந்து நாங்கள் இந்த எல்ஜிபிடி ப்ரைடை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த மந்த் முழுக்க வந்து நாங்கள் எல்லா கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ், சென்சேஷன்ஸு, அட்வொகேசிஸு, மோர் தென் எங்களால் என்னெல்லாம் பப்ளிக் அவேர்னஸ்ஸு பட் கவர்மெண்ட்டுக்கு அவேர்னஸ்ஸு எதெல்லாம் நாங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்போம். எங்களுக்கான அந்த 377 பற்றியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். எங்களுக்கான ஆதரவு குரல்களை வந்து நாங்கள் எழுப்புவோம். இந்த ஜூன் மந்த் முழுக்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறையா இருக்கும். Well, it's not just a rally, it's a statement that we don't have rights that every human being in this country takes for granted. And I don't see this just as into being something. It's we expressing ourselves about how we are treated as second grade citizens in the country and that we do not have the basic rights that every human being in this country gets. இந்த எல்ஜிபிடி மக்கள் மீனவர்களோட பிரச்சனைக்காகவும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட பிரச்சனைக்காகவும் ஹிந்தி எதிர்ப்பையும் சேர்த்து இந்த இன்னைக்கு ப்ரைடு வாக்கு வந்து முன்னெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட சுயமரியாதை நாள். எங்களை இந்த சமூகமே வெறுத்து ஒதுக்கினாலும், தீண்டாமைக்கு உட்படுத்தினாலும், ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தினாலும் எங்களை நாங்கள் ப்ரௌடாக நினச்சி ஒரு சுயமரியாதை நடை போடுற நாள் தான் இந்த நாள். இந்த மார்ச் ப்ரைட் பார்த்திங்கன்னா இது 9வது சுயமரியாதை வானவில் பேரணின்னு சொல்லுவாங்க. இது 2009 சென்னையில் வந்து மிக முக்கியமான ஒரு சூழலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் கலந்துக்கிட்ட மிக மாசான ஃபஸ்ட்டு டைம் தொடங்கினது. இது 9வது வருடம், அடுத்த வருடம் 10வது வருடம். இது பார்த்திங்கன்னா பாலின சிறுபான்மையர்கள், அதாவது வந்து சமூகத்தில் வந்து ஓர்பால் ஈர்ப்பு கொண்ட ஆண்கள், பெண்கள், ஈர்ப்பால் ஈர்ப்பு கொண்டவர்கள், இப்படின்னு பல பேர் இருக்காங்க, திருநங்கைகள். அவங்களுக்கான பெருமை மிகு மாதமாக இது கொண்டாடப்படுது. இதோட அடிப்படை என்னென்னா ஸ்டோன்வால் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட்டில் வந்து அதை பேஸ் பண்ணி அதை மையப்படுத்தி தான் இந்த ஜூன் ப்ரைடு தொடங்குகிறோம். இந்த ஜூன் ப்ரைட் பார்த்திங்கன்னா ஜூன் 1 ஜூன் இறுதி வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் சென்னையில் கோலாகலமாக இருக்கும். ஜூன் லாஸ்ட் சண்டே அந்த சண்டே வந்து எங்களோட ப்ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரைடு வந்து எங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதில் அடங்கியிருக்கும். எங்களோட உரிமைகளும், எங்களோட சட்டங்களும், எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம். ப்ளஸ் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு காம்போனன்ட் மூலிமா நாங்கள் பண்ண போகிறோம். இந்த ப்ரைடை மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் எங்களோட குரலை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் எங்களோட ரெயின்போ கோயிலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு நீங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு ரேலியில் கலந்துக்கிறதுல? I've been coming for this rally every year for the last 4 years now. I find it very, very important part to take part in every year and be very supportive of the growing community within Chennai and India further afield. This is my first time. Yeah. So how do you feel? I feel good. It's very nice, it's very friendly, it's very exciting and fun. Yeah, I like it. 200% பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. ஏன்னா யூஸ்வலாக நான் பெருமையாக டெய்லியுமே 100%ஆக இருப்பேன். இன்றைக்கி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதரவு அன்பும் கிடைக்கிறதுனால இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி அந்த பெருமை. 1001 பெருமை, because 1001 nights that way, and we are always proud, and this is the one of the chance to coming out the people. Some people are hiding, they cannot come to public. Society is they are afraid of society, and this is a chance to coming out. That is also, that gives us more energy, more enthusiasms to bring them and join with them to go with this pride. Okay, now your mom is come here for you. Yeah, for me only. So how do you see this pride? Actually she's very fine. It's okay for her. So my place never accepted this, but my mom she's accepted me. I'm gay for whatever she, but she's very supported me whatever I am. But I'm from Assam, Dibrugarh. I'm Ratul Kanwar. So how much proud you are for being like this? Very proud of that. Thank you so much. It's to choose to love who we want to love, and you can't stop us. It's not about, and it's about not having heterosexual love as the norm. There's every kind of love and we're here to celebrate that, and we're all part of that community. So இது 9வது வானவில் சுயமரியாதை பேரணி. ஒவ்வொரு வருடமும் வந்து மாற்றுப்பாலின பாலியல் மக்கள் வந்து ஒன்று திரண்டு, அதாவது சென்னையில் இந்த மாதிரி தான் நடப்போம். எங்களுடைய உரிமைகளும் எங்களுடைய உணர்வுகளையும் மதிக்க சொல்லி இந்தியாவில் வந்து செக்ஷன் 377 அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு மனித நலத்துக்கு தீங்கான ஒரு இது லா இருக்குது. அந்த லாவை எதிர்த்து தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் 377 டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு எங்கள் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் நால்சா ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து அமல்படுத்த சொல்லி
அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்களும் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் எங்கேயும் போகல. இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் எங்களை வந்து அழிச்சிட முடியாது அப்படின்ற ஒரு தீர்க்கமாக நட போடுறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இங்கே கூடுறோம். WHO வந்து 1970லேயே சொல்லியிருக்கு, இப்படி வந்து ஹோமோசெக்சுவாலிட்டியும் வந்து பாக்கி செக்ஷுவல் அண்ட் ஜெண்டர் ஓரியன்டேஷன்ஸும் வந்து மென்டல் ஹெல்த் கன்சர்ன் இல்லைன்னு. அப்படி இருந்த போது கூட வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து எங்களை எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொடூரப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போவும் வந்து கன்வர்ஷன் தெரப்பி நடக்குது, ஆணவ கொலைகள் நடக்குது. இந்த 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 மாதிரி மனித நலத்துக்கு கொடூரமான எல்லா செயல்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குற்றமல்ல 377 அமல்படுத்த 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 அமல்படுத்த. I am gay, I am lesbian, I am pansexual, I am like, I am dyslexic, I am disabled, I am Dalit. எங்கள் மொழி, எங்கள் உரிமை, எங்கள் உணவு, எங்கள் உரிமை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் உரிமை, எங்கள் மொழி, எங்கள் உரிமை, எங்கள் மொழி, எங்கள் உரிமை, எங்கள் உணவு, எங்கள் உரிமை.